துவங்குகின்ற 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்கள் இதோ. மேஷம் ராசி தோழர்களே, தங்களுக்கான ஆண்டு பலன்கள் இதோ. வீடுமனை வாங்குவீர்கள், நோய்கள் விலகும் அமைப்பு உண்டு, தொழில் விருத்தி ஆகும், தொலைதூர பயணத்தில் வெற்றி உண்டு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு, திருமண யோகம் உண்டு. பின்வரும் விஷயங்களில் கவனம் தேவை. முடிவுகள் எடுக்கும்போது கவனம் தேவை, சிந்தித்து செயல்படவும் வீண் செலவு செய்யாதீர்கள். ஓம் சரவணபவ, வாழ்க வளமுடன். ரிஷப ராசி தோழர்களே, முயற்சிகள் கைகூடும், தந்தையின் உடல் நலம் சரியாகும், பொருளாதாரம் உயரும், தொழில் விருத்தியாகும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், திருமண யோகம் உண்டு, மூத்த சகோதரரால் லாபம் உண்டு. கவனம் தேவை, வாக்குவாதம் தவிர்த்தல் நல்லது. பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. தங்களது உடல் நலத்தில் கவனம் தேவை, தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. வாழ்க வளமுடன். மிதுன ராசி தோழர்களே, தனலாபம் உண்டு, கடன் தீரும் அமைப்பு உண்டு, தொழில் விருத்தியாகும், தங்களது உடல் ஆரோக்கியம் பெறும், பொருட்சேர்க்கை உண்டு, திருமண யோகம் உண்டு, குடும்பம் நலம் பெறும். நண்பர்களிடம் கவனம் தேவை. வாழ்க வளமுடன். கடகராசி தோழர்களே, திருமண யோகம் உண்டு, நம்பிக்கை பிறக்கும், ஆன்மீக நாட்டம் உண்டு, குழந்தை வரம் உண்டு, பொருளாதாரம் உயரும், தந்தையின் ஆரோக்கியம் சரியாகும். கவனம் தேவை, குடும்ப நலனில் அக்கறை தேவை. வாழ்க வளமுடன். சிம்மராசி தோழர்களே, சுபச்செலவுகள் உண்டு, நோய்கள் விலகி உடல் நலம் பெறும், வீடுமனை வாகனம் வாங்குவீர்கள், கடன் தீரும் அமைப்பு உண்டு, எதிரிகளின் தாக்கம் குறையும், திருமணம் நடைபெறும், தொலைதூர பயணம் உண்டு, தாயின் ஆரோக்கியம் சரியாகும். பயணத்தில் கவனம் தேவை, குடும்ப நலனில் அக்கறை தேவை. வாழ்க வளமுடன். கன்னி ராசி தோழர்களே, புத்திர பாகியம் உண்டு, ஆன்மீக நாட்டம் உண்டு, முயற்சிகள் வெற்றி பெறும், மூத்த சகோதரரால் லாபம் உண்டு, திருமணம் நடைபெறும், முக்கிய ஆசைகள் நிறைவேறும். செய்யும் வேலையில் கவனம் தேவை, உடல் நலனில் அக்கறை தேவை. வாழ்க வளமுடன். துலாம் ராசி தோழர்களே, தன லாபம் உண்டு, வீடுமனை வாகனம் வாங்குவீர்கள், கடன் தீரும் அமைப்பு உண்டு, எதிரிகளின் தாக்கம் குறையும், திருமணம் நடைபெறும், தொழில் விருத்தியாகும், பொருட்சேர்க்கை உண்டு, குடும்பம் நலம் பெறும். செலவுகள் செய்வதில் கவனம் தேவை. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி தோழர்களே, முயற்சிகள் கைகூடும், நம்பிக்கை தைரியம் பிறக்கும், ஆன்மீக நாட்டம் உண்டு, திருமண யோகம் உண்டு, குழந்தை வரம் உண்டு, பொருளாதாரம் உயரும், தந்தையின் ஆரோக்கியம் சரியாகும். பேசும் பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. செய்யும் செயல்களில் பொறுமை அவசியம். வாழ்க வளமுடன். தனுசு ராசி தோழர்களே, தன லாபம் உண்டு, வீடுமனை வாகனம் வாங்குவீர்கள், தொலைதூர பயணத்தில் வெற்றி உண்டு, திருமணம் நடைபெறும், பொருட்சேர்க்கை உண்டு, குடும்பம் நலம் பெறும், நோய்கள் விலகும், தங்களது உடல் நலம் பெறும். எடுக்கும் முயற்சிகளில் கவனம் தேவை, தாமதமாகும். புதிய உறவுகளில் கவனம் தேவை. வாழ்க வளமுடன். மகர ராசி தோழர்களே, முயற்சிகளில் வெற்றி உண்டு, தன்னம்பிக்கை பிறக்கும், நண்பர்கள் வட்டாரம் அதிகமாகும், அவர்களால் நன்மைகள் உண்டு, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், திருமண யோகம் உண்டு, மூத்த சகோதரரால் லாபம் உண்டு, உடல் நலம் பெறும். வாக்குவாதம் தவிர்த்தல் நல்லது. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. புதிய உறவுகளில் கவனம் தேவை. வாழ்க வளமுடன். கும்பராசி தோழர்களே, தனம் லாபம் உண்டு, கடன் தீரும் அமைப்பு உண்டு, எதிரிகளின் தாக்கம் குறையும், திருமணம் நடைபெறும், தொழில் விருத்தியாகும், பொருட்சேர்க்கை உண்டு, குடும்பம் நலம் பெறும். எடுக்கும் முடிவுகளில் கவனம் தேவை. நம்பிக்கை குறையும். கவலை வேண்டாம். வாழ்க வளமுடன். மீனராசி தோழர்களே, நம்பிக்கை பிறக்கும், ஆன்மீக நாட்டம் உண்டு, மூத்த சகோதரரால் லாபம் உண்டு, பொருளாதாரம் உயரும், கவலைகள் குறையும், தந்தையின் ஆரோக்கியம் சரியாகும். பேச்சில் கவனமும் நிதானமும் தேவை. ரகசியம் காக்கவும். வாழ்க வளமுடன். நன்றி. ஓம் சரவணபவ.